இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி டிசைன்ல முடி வெட்டிட்டு இது இன்னைக்கு ஸ்டைலு ட்ரெண்டிங்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ தான். நீங்க மறுமையில் நஷ்டவாளி ஆகக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன்கள்ல நிறைய வாலிபர்களும் சரி பேரண்ட்ஸும் சரி தன் ஆண் பிள்ளைகளுக்கு இப்படி முடியை வெட்டி விடுறது அப்படின்றது சகஜமாயிருச்சு, பரவலாயிருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே நிலையில ஒரு பையனை பாக்குறாங்க. பார்த்த உடனே சொல்றாங்க, தம்பி உன்னுடைய முடிய ஒண்ணு மலிச்சு எடுத்துரு, அப்படி இல்லைன்னா விட்டுரு அப்படின்ற விஷயத்த அங்க வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி டிசைன்ல முடி வெட்டுறதுக்கு அரபில கஸான்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் இந்த விஷயத்தை முற்றிலும் தடை செய்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செய்யுது அப்படின்னா அதுல ஆழமான காரணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இது மாற்று மத நண்பர்களுக்கு ஒப்பாக ஆகுது. இது முழுக்க முழுக்க யூத கலாச்சாரம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அல்லாஹ் உங்களை படைச்ச அமைப்புல இருந்து நீங்க உங்களை மாத்தி அமைச்சுக்கிறீங்க அப்படின்றத விளங்கிக்கோங்க. குர்ஆன்ல அல்லாஹ் மனுஷனை பத்தி சொல்லும் போது நான் அழகா படைச்சிருக்கேன் மனுஷனை அப்படின்னு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லும் போது சொல்லுவாங்க, யார் தன்னுடைய படைப்பை மாற்றி அமைப்பாரோ அவர் சாபத்திற்குரியவர். அல்லாஹ் பொதுவா சொன்ன விஷயம் தான் இது. இந்த முடிவற்ற விஷயத்துக்கும் பொருந்தும். குல்லா யஸ்தவில் ஹபீஸ் வத்தய்யிப் வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். நல்லதும் கெட்டதும் எப்பவுமே சமமாகாதுன்னு நபியே நீங்க சொல்லுங்க. அந்த கெட்டது ஒரு கால் அதிகமா தெரிஞ்சாலும் சரி. நல்ல விளங்கிக்கோங்க, உலகமே சேர்ந்து ஒரு கெட்டது நல்லதுன்னு சொன்னாலும் அது ஒரு காலம் நல்லதா ஆகாது, அது கெட்டது தான். அதே உலகமே சேர்ந்து ஒரு நல்லதை கெட்டதுன்னு சொன்னாலும் அது எப்போதும் கெட்டதாக ஆகாது, அது நல்லதுதான். ஃபைனலா ஒண்ணு சொல்லிக்கிறேன், அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழியை எடுத்துக்கிறது பெஸ்டா, மாற்று மத கலாச்சாரத்தை எடுத்து நம் வாழ்வியல் நெறியாக பயன்படுத்துவது பெஸ்டா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் இப்படி முடிவு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி வைங்க. சில அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.